திருச்சிற்றம்பலம். அருள்மிகு புற்றிடங்கொண்டநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு வன்மீகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 204வது திருப்பதிகம் திருவாரூர். திருமுறை 2 79வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம். சுவாமி திருவாரூரில் பல தலங்கள் சுற்றியும் இல்லை தலங்கள்லாம் கண்டு திரும்ப திருவாரூர்லேருந்து புறப்படுறாங்க. அப்போ தான் இந்த பதிகம் பாடுறாங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தில் இந்த பதிகம் இந்த நிலையில்லாமைய ரொம்ப அறுதிட்டு சொன்ன பதிகம் இது. ஏன்னா நிலையில்லாததையே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னா நிலையானது எதுங்கிறத இந்த உயிர் தேட ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெரியவங்க பெரும்பாலும் நிலையில்லாமையை சொல்லி நிலையானதை விளக்கியிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப எளிமையாக புரிஞ்சும். இந்த பதிகம் பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி. இப்போ ஞானசம்பந்த பெருமான்னு அவருக்கு எல்லா விதமான ஞானமும் பெற்ற நிலையில் இந்த பதிகம் அவருக்கு தேவையில்லை. ஆனால் நம்முடைய நெஞ்சுக்கு அவருடைய நெஞ்சை நம்மாக வைத்து பாடிய பதிகம் இது. ஆக தனக்கு நெஞ்சுக்கு நீதி சொல்வது போல நமக்கு அறிவுரை சொன்ன பதிகம் இது. ஞானியர்கள் எல்லாம் தன்னையே சொல்லிக்குவாங்க. ஏன்னா பிறரை கொஞ்சம் எண்ணங்களில் கூட குறைச்சி சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில் சம்பந்த பெருமான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அறிவுரையாக சொன்ன இந்த பதிகம் திருச்சிற்றம்பலம். பவனமாய் சோடையாய் நாயளா பஞ்சு தோய் கட்ட உண்டு. அப்படியே இறக்கிற தருவாய் பெருமூச்சு வாங்குது, மேல் மூச்சு. பவனமாய் சோடையாய் நாக்கெல்லாம் அப்படியே வறண்டு போகுது, இழுத்துக்கிட்டு போகுது. பேச்சு வரவே இல்லை. நாயழா பேச்சு வரல. அப்போ என்ன பண்ணுறாங்க? தாத்தா அப்படியே கொண்ட கணவன் ஐயா அப்படிலாம் சுற்றி நின்று அழுகுறாங்க. அப்போ பஞ்சு தோய்த்து சட்டை உண்டுன்னா பஞ்சு தோய்த்து அந்த நீரை அப்படி கொஞ்சமும் வாயில் விடுறாங்க. அப்போ அப்படி பிழிய சட்டைனா பிழிய உண்டு. அப்படி அந்த நிலையில் நீ இறைவனை நினைக்க முடியுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். இதான் நெஞ்சுக்கு நீதி. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தான் அட் ப்ரெசண்ட் நம்ம நல்லா தேகம் நல்லா இருக்குது, நம்ம கண் நல்லா இருக்குது, நம்ம அவயங்கள் நல்லா இயங்குது. இப்போ தான் அப்பனை துதிக்கிறதுக்கு சரியான ஒரு பொழுது. அதான் சொல்றார், சிவனதாள் சிந்தியா பேதைமார் போல நீ வெள்கினாயே. அந்த நிலையில பெருமானுடைய திருவடிய நினைக்காத ஒரு பேதை போல ஆயிட்டேன்னு ஒரு நாணப்படுறான். அப்படி அந்த நேரத்தை கடைசி நேரத்தில் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் கூட இல்லையே. கவனமாய் பாய்வதோர் ஏறுகந்து ஏறிய காலகண்டன். இப்படின்னா அந்த கவனத்தோட பாய்ந்து போகக்கூடிய காளையப்பன் மேல ரொம்ப ஆனந்தமா ஏறி வருவாரான் காலகண்டன். காலகாலன் கால விஷத்தை உண்ட கண்டன் ரெண்டுமே. அவனது ஆரூர். அந்த பெருமான் இருக்கக்கூடிய திருவாரூரிலே தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட போதே. அப்போ என்ன பண்ணுறது? சரி, பயப்படாதீங்க, திருவாரூர் பெருமானை கண்டு உய்யலாம். இன்னும் அஞ்சாத நெஞ்சே நான் சொல்கிறேன். என்ன முடிவுங்கிறது ஒன்று இருக்குது. நான் அந்த முடிவுங்கிறது நேரத்தில் இறைவனை நினைக்காம போயிடக்கூடாது இல்லையா? அப்போ நீ திருவாரூர் பெருமான் நல்ல வழிபாடு பண்ணுன்னு தொழுதீங்கன்னா உய்யலாம். 2வது பாட்டு. தயவுசெய்து இந்த பதிகத்தை முழுமையாக கேளுங்க. தந்தையார் போயினார் தாயரும் போயினார் தாமும் போவார். யாருமே இருக்க முடியாது சாமி. அப்பாவும் படத்தில் போயிட்டார், நல்ல அப்பா தான். அம்மா இருக்கிறாங்க, ஆனால் எப்போ தெரியாது. நாம் தெரியாது, இன்னையோ நாளையோ அதுவும் தெரியாது. கொந்த வேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார். அவரு கையில் ஒரு கூற்று வச்சிருக்கிறார், குத்து வேல். அந்த குத்துறதுக்காக கொத்தனா குத்த அது வேல் வச்சுக்கிட்டு இருக்காராம். யாரு? கூற்றுவன், அந்த யமன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காராம். உன் டைம் முடிஞ்சோடனே கொண்டு போயிடுவாருப்பா.
எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியாள் ஏழை நெஞ்சே. நீ நெஞ்ச ஏழைன்றனா காசு இல்லாதவன் இல்லப்பா, நீ சுவாமி மேல பக்தி இல்லையே. தன் நெஞ்ச சொல்ற மாதிரி நமக்கு சொல்றாரு சுவாமி, புத்தியில ஏறணும். பெருமானிடத்திலே அன்பு இல்லாத ஒரு நெஞ்சு தான் ஏழை நெஞ்சு. அப்பா மேல யார் அன்பு இருக்காங்களோ அவங்க எவ்வளவு பணத்துல வறியவர்களாகவும் புகழ்ல வறியவர்களாகவும் எளிமையாகவும் இருந்தாலும் அவங்க தான் பணக்காரங்க. அதனால ஏழை நெஞ்சே எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியே. இப்ப பாரு, இந்த உலக வாழ்க்கை நிலையே, இந்த வாழ்க்கை நிலையே இதுதான் நமக்கு எப்பயும் கடைசி வரணும். எப்போ நம்ம சாவே வராது, தப்பு இல்லையா? அப்படி வாழாதப்பா அப்படின்னு சொல்ற. ரொம்ப அருமையா மனம் வைத்தியல், அதுலயே வாழ்வதற்கே மனம் வைத்தியே ஏழை நெஞ்சே. அந்த நாரூர் தொழுது உய்யலாம். இதுதான் என் நண்பர் எலிக்கதை சொல்லுவார். இந்த கிராமங்களில் பார்த்தோம்னா நாளைக்கு வயலை உழ போகிறோம். அப்போ இந்த எலி என்ன பண்ணுன்னா, இந்த கதிர்களை அங்கங்கே நெல்மணியெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த வலையில் போய் சேர்க்குமா. ஆனால் அதுக்கு தெரியாது நாளைக்கு உழுது எல்லாம் அது உழுவது தான் தெரியும். இந்த எலிக்கதை நாளையோட முடியுது, எல்லா வலையில் சேர்த்ததெல்லாம் போயிடும் போது. அதுபோல் நம்மளும் அந்த அறியாமையில் இப்படியெல்லாம் பண்ணி வாழ்க்கை நிலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிலை இல்லாத நம்ம நிலையானது எதுனா அப்பனுடைய திருவடி பேரு. அதுதான் இந்த நிலையானதையே முழுமையாக சொல்றார் சாமி. அந்த நாரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. ஒன்றும் மயக்கம் கொள்ளாதப்பா, பயம் வேண்டாம் நெஞ்சமே. திருவாரூர் பெருமான் நல்ல குளிர்ந்த நீர்நிலை கூடிய சூழ்ந்த ஆரூர் அப்பனை தொழுது உய்வு பெறலாம்ப்பா. நீனம் குடர் கொழுப்பு குடலு தோல் நரம்பு எலும்பு சேராக்கைதான். இதெல்லாம் எலும்பு நரம்பு தோல்லாம் சேர்ந்து நிலா எது என்றால் இது ஒரு நிலையானது இல்லப்பா. குணங்களாற்கல்லது குற்றம் நீங்காதென குலுங்கினாயே அப்படின்னு நடுக்கம் வந்துடுது. ஏன்னா குணம் இல்லைன்னா குற்றம் நீங்காது, துன்பமும் பாவமும் நீங்காதே. ஆனால் நம்ம டன் கணக்கில் குற்றம் செய்துட்டு இதை பாவம் நீங்கன்னு நினைக்க முடியுமானா, குணங்கள் இல்லைன்னா குற்றம் நீங்காதப்பா அப்படின்னு நம்ம செய்த அந்த குணங்களற்ற செயலே நம்மளை நடுங்க வச்சிடும். அதுதான் அப்பா சொல்றார். வணங்குவார் வானவர் தானவர் வைகளும். எர்லி மார்னிங் காலையில தானம் செய்யக்கூடிய நம்முடைய புலவத்தாரும் வானவர்கள் எல்லாம் வணங்கக்கூடியவர். மனம் கொடு ஏத்தும் அனங்கன் ஆரூர் தொழுது உயலா மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சை. அப்படி அவன் சிவபெருமான் திருவாரூர் பெருமான் அனங்கன் அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய திருவடியை மனம் கொடு ஏத்தும், மனதோடு ஒன்றி வழிபடக்கூடிய இந்த தானவர் வானவர் அப்படி திருவாரூர் பெருமானை வழிபடுங்க உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சை. 4வது பாடல். நீதியால் வாழ்கிலை. இந்த ஒழுக்க நெறினா அப்படி வாழணும். வாழலையே நாள் செலா நின்றன. இப்படியே வாழ்ந்து இப்ப திருந்தணும் நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு காலத்துல திருந்தணும். ஆனா திருந்தணும்னு நினைப்பு இல்லாம தான் எப்படி திருந்த முடியும். அது ஒவ்வொரு நாளும் திருகளாகிய சிந்தையை திருத்தலாம். நான் இன்னும் செம்மையாகும் நினைக்கும் போதுதான் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை. அதுதான் சொல்றேன். நீதியால வாழ்க்கையில நாள் செல்லுது, ஆனா நீ வாழணும்னு நினைச்சு செயல்படுத்தணும் அல்லவா, அது கூட செய்யலையே. நித்தம் நோய்கள் வாதியா அதனால். நோய்கள் எல்லாம் வந்து போய் அது உடம்பை பாழாக்கிட்டே இருக்கும். வாதியா கொண்டே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நாளும் நாள் இன்பமே மருவினாயே. இந்த நான் வாழக்கூடிய நாள், இந்த ஒவ்வொரு நாளும் இந்த உலகில் இன்பத்து மேலேயே உனக்கு கருத்தா இருக்கிய மருவினாயே. சாதியார் கிண்ணறர் தருமனும் வருணனும் ஏத்தும் முக்கண் ஆதி ஆரூர் தொழுத புயலாம். என் நெஞ்சே, நீ இப்படி 4 நாள் இன்பத்து மேலேயே கிடக்குறிய. இப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்டவர் பாருங்க. நல்ல நற்குலத்து கிண்ணறர்களும் தருமனும் வருணனும் காற்று நல்லா வழிபடக்கூடிய அந்த அட்டதிக் பாலர்களும் ஏற்றக்கூடிய முக்கன் ஆதி எல்லாருக்கும் தலைவன் ஆதி நாயகன் ஆரூர் தொழுது உயலாம் மையில் கொண்ட. ஒன்னும் பயக்கப்பட்டு அஞ்சப்படாத. இப்போ கூட உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். நெஞ்சே, உனக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா நீ இனிமேலாவது திருந்தணும். அப்பனுடைய திருவடியை தவிர வேறு மயக்கம் கொள்ளாத. அப்பதான் உனக்கு எல்லாம் அது நீ தெளிவா சொல்லிக்கிட்டே இரு. அதுக்கு
குரங்கு அடிச்சு அதை கொம்பு கொண்டு 5 எழுத்துங்கிற கொம்பு கொண்டு அடி, அந்த மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு வழியப்பார். பிறவியால் வருவன கேடுல, பிறந்தா என்ன தப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க. பிறந்ததான் என்ன பண்ண நல்லதை, ஆனால் நீ வாழ்க்கை இப்படியே உனக்கு அமையும்னு எந்த கேரண்டி இருக்குன்னு ஒன்றுமே கிடையாது. நாளைய பொழுது உனக்கு தேவையில்லை, அடுத்த பிறப்பு கதை என்னன்றது யாருக்கு தெரியும்? அது கேடுலப்பா. பிறவிங்கிறதே ஒரு கேடு, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதே. ஆதலால் பெரிய இன்பத் துறவியற்கல்லாது துன்பம் நீங்காது என தூங்கினாயே. இப்போ பெரிய இன்பம் வீட்டின்பம் வேணும்னா துறவுங்கிற ஒரு நிலைக்கு வந்தால் தானே அது கிடைக்கும். நமக்கு எனக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுது. என் மனமே நீ துறவு கொள்ளலையே. துறவுனா ஒன்று காவியை கட்டிட்டு ஒரு ஊராக அலையிறது இல்லை, அது அல்ல துறவு. நம்ம திருமூலர் தான் சொல்றாரு, நீ கரடிக்கு பயந்து முதலைக்கு மாட்டிக்காதன்னர். இந்த கரையில் இருக்கு கரடி, இந்த பக்கம் முதல்ல இருக்குன்னா இரண்டுமே டேஞ்சரஸ் தான். துறவிகள் படுற கஷ்டம் ஒரு நாள் பொழுது தள்ள முடியாது. இல்லறத்தானாவது இவன் கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, ஏதோ குடும்பம் நிம்மதியாக அப்படி போயிடும். துறவி ரொம்ப கடினமான வாழ்க்கை. சும்மா இங்கே ஓசி சாப்பாடு சாப்பிடலான்னு போயிடறவன்லாம் அங்கே போய் மாட்டிக்காது தான் சொல்றாரு. நம்ம திருமூலர் எச்சரிக்கிறார், நீ இதுக்கு பயந்து அங்கே ஓடினவன் எல்லாம் மாட்டிக்குவான். அவங்க போட்டு ட்ரௌசரை கிள்ளி கிழிச்சிருவார் பெருமான். ஆனால் பெருமானே கதின்னு சொல்லிட்டு இல்லை, எதுவுமே எல்லாமே அவன் தான் எனக்கு எல்லாமே காரண கர்த்தாவாக இருக்கான், அவன் தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே ஆசைகளை செய்து பாருங்க. அந்த உயிர் செயல் தன்னை முன்வையாது சுகத்தை முன்வைத்து செய்யக்கூடிய துறவு நிலை தான் உயர்ந்த நிலை. அதுதான் துறவே. அந்த துறவு வந்தால் தான் இந்த பிறவிங்கிற துன்பம் நீங்கும். ஆனால் நான் அந்த துறவே எனக்கு வரலையே, அப்போ என்ன பண்ணுறது சாமி? என் நெஞ்சே நீ ஒன்றும் கவலைப்படாத, மரபல் நீ மார்க்கமே நன்னினாய். ஆனா பெரியோர் சொல்லக்கூடிய சொல்களை மறவாத பின்பற்றி வாழக்கூடிய நிலை, நன்னினாய் வாழ்கின்றாய். தீர்த்த நீர் மல்கு சென்னி அரவன் ஆறு தொழுது உய்யலாம். முதல்ல நீ நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்து சிவபெருமானுடைய திருவடியை, அறவன்னா அறமே வடிவான பெருமான், தர்மமே வடிவான அப்பா, ஆரூர் தொழுது உயலாம். மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, ஒன்றும் கவலைப்படாது. கங்கை தலைமையில வச்சுக்கிறாரு பெருமான் உன்னுடைய மலத்தை கழுவுறதுக்காக, அதனால் கவலைப்படாது. செடிகொள் நோயாக்கை, அதெல்லாம் ஒரே நாத்தம் பிடிச்ச உடம்பு. நெய் மணக்க சாப்பிட்டாலும் ஒரே கப்பு. இது என்ன உடம்பு? நல்ல பொருள்லாம் கெடுக்கிறதுக்கு பேர் உடம்பா இது? அப்படிப்பட்ட ஆக்கை அந்த பாம்பின் வாய் தேரை வாய். பாம்பின் வாயில அந்த 5 புலன்கள் தான் பாம்பு. அது மேல போய் இந்த உயிர் போய் தான் அந்த 5 புலன் நினைச்சு மாட்டிக்கிட்டு தேரையில போய் பாம்பு வாயில தேரை போல மாட்டிக்கிட்டு இருக்கான். பாம்பின் வாய் தேரை போல பலபல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்யக்கொள்வாய் ஒற்றியூர் உடைய கோவேன்னு அப்பர் சொல்றாரு இல்லையா? அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஞானசம்பந்தர் ஒருபடி மேல ஜம்ப் அடிச்சிட்டாரு. எப்படின்னா, பாம்பின் வாய் தேரை வாய், அந்த பாம்பு வாயில தேரை இருக்கான், தேரை வாயில ஒரு வண்டு இருக்கான், சிறு பறவை. அந்த பறவை வண்டு என்ன நினைக்குதா, கடிகொள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினாய. பாம்பு வாயில தேர வாயில வண்டு. அந்த வண்டு என்ன நினைக்குதான், பல மலர்கள்ல போய் டேஸ்டா தேன் இருக்கும், நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்குதான். இந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையின் இன்பத்துக்கு ஒரு உவமை சொல்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது உண்மையிலேயே. இப்ப தனிப்பாடல்கள் நிறைய பாடல் இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த யானை விரட்டும், ஒரு பாம்பு இது வந்துடும், அது அந்த பாம்பை பிடிச்சிருக்கு, அது விழுது பயந்து இறங்குவான். அப்போ அந்த நேரம் பார்த்து எலி கடிக்கும் அந்த விழுத, அப்போ ஒரு சொல்ற தேனுடைய இதுதான்பா நீ அடையிற இல்லற வாழ்க்கைன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பந்த பெருமான் ஒரு வாயில இன்னொரு வாயில காட்டினது எங்கேயோ போயிட்டாரப்பா. கடிகள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினாய். எப்பா இதே உன் கதை முடிஞ்சு போச்சுடா, நீ இப்படியே ஜாலியா ஜல்சாவா இருக்கலாம்னா முடியாது. இது எதுக்காகனா, இதுதான் உண்மை. நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப குறைந்த பொழுது. எங்க ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு 3000 நாட்கள் 4000 நாட்கள் அது மாதிரி மனசுல வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்னுடைய காலம் ரொம்ப முக்கியம், டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படி சொல்லுவாங்க. கடிகொள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினாயே,
முடிகளால் வானவர் முன்பணிந்து அன்பராய் ஏத்தும் முக்கண் அடிகள் என் தலைவன். அவங்கெல்லாம் வந்து வானவர்கள் எல்லாம் தன் திருவடியை சுவாமி திருவடியில அப்படியே பணிந்து வணங்குறாங்க. அப்படிப்பட்ட 3 கண்ணுடைய பெருமான் தலைவன். ஆரூர் தொழுது உயலாம் மையில் கொண்டு அஞ்சல் நெஞ்சு. இன்னும் பயப்படாது. ஏறுமால் யானையே சிவிகை அந்தனம் அந்தளகம் இச்சொப்பி வட்டின் மாற்றி. இப்படி யானைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பல்லக்கில் சிவிகையெல்லாம் வச்சு அதற்கு வந்து இந்த கவசம்லாம் கட்டி விழுதல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாட்டிட்டு வருவாங்க. கொஞ்ச நாள்ல அந்த எல்லாத்தையும் அந்த இது முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே எல்லாத்தையும் காட்டிடுவாங்க. அது போலதான் அவன் உடம்பு ஒன்றுன்னா கூறுகுறா போயிடுதுப்பா. படுவதோ நடலைக்கு மயங்கினாயே. அதுதான் அந்த அப்படியே இந்த துன்பம் நடலை அது வந்து சேர்ந்துடுமே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பயம். ஏன்னா நல்லது பண்ணலையே. மாறிலா வனமுலை மங்கையோர் பங்கினர் உமையோர் பங்கன் சிவபெருமான் மதிய மைத்த நிலவை வைத்த ஆரன் ஆரூர் தொழுது. ஆரன்னா கங்கை ஆற்றை வச்சிருக்கிற பெருமான். ஆரன் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. பயப்படாதுப்பா. 8வது பாடல். என்பினால் களி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எரிந்து இது நம் இல்லம். என்னது? எலும்பு. அதை கட்டியிருக்காங்க இறைச்சியில வச்சு. ஒரு மண் சோவடு, குட்டிச்சோறு, மண் சோவடு, அதில் இதெல்லாம் வச்சு செய்த ஒரு வீடு. புன்புலால் நாறு தோல் போர்த்து. ஒரே இறைச்சியும் அந்த தோலுடைய நாற்றம் போர்த்திக்கிட்டு பொல்லாண்மையால் முகடு கொண்டு. அது என்னன்னா முகடுங்கிறது அது போர்வை, அந்த குற்றை, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நாற்றம் போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கக்கூடிய ஒரு முகடு, ஒரு பெரிய பண்டல் கொண்டு முன்பெல்லாம் 9 வாய்தலார் குரம்பையில் மூழ்கிடாதே. 9 வாசல்ல கிடக்கக்கூடிய ஒரு குரம்பை இந்த யாக்கை உடம்பில், அதிலேயே மெய்யின் நினைச்சு மூழ்கிடாது. அன்பன் ஆரூர் தொழுது உயலாம். என் நெஞ்சமே அன்பன், அன்பருக்கு அன்பன் ஆரூர் பெருமான், அவனை தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. 9வது பாடல். அருமையான பாட்டுங்க. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் எனும் பந்தம் நீங்காதவர்க்கு உய்ந்து போக்கில் என பற்றினாயே. இதுவே தாய் தந்தை, என் கூட பிறந்தவர், என் பிள்ளை, என் மனைவி, இப்படியெல்லாம் இந்த மாதிரி பந்தத்திலேயே இருந்து நீங்காதவங்க உய்து போக முடியாது. இதுதான் அழகா சொல்ற. இப்படியே இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? நான் என்னைக்கு நான் அவர்கிட்ட போக முடியும்? வாய்ப்பே இல்லையே சாமி. என்னை பற்றினாயே. இதெல்லாம் தெரிந்தும் கூட நீ அதையே பற்றுக்கூட வாழ்ந்துகிட்டு இருக்க. இவையெல்லாம் தான் உண்மைன்னு நினைச்சு வாழ்ற. ஒரு நாள் எல்லாரும் உன்னை விட்டுட போறாங்க, உன்னை தூக்கி கொண்டு போய் போட்டுற போறாங்க. அப்ப என்ன பண்ண போற நீ? உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது நம்ம அப்பந்தான் வந்து நிற்கணும். நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் இது அடுத்த உடல் எடுக்கிறதுக்கு அவர் தான். ஆனா இன்றைக்கு இருந்து நாளைக்கு வராத ஒன்றை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு என்றும் கூட வர்றவனை உண்மையினே நினைக்காம அவன் பின்னால போகுமா இருக்கிய, எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறிய அப்படின்னு நம்மள திட்டுறதுக்கு சம்பந்தர் உரிமை இருக்கு. ஆனா சம்பந்தர் செய்ய மாட்டார். தனக்கு நீதி சொல்ற, தன் நெஞ்சுக்கு நீதி சொல்ற மாதிரியே சொல்றார் ஐயா குழந்தை. வெந்த நீரு அடியார் ஆதியார் சோதியார் வேத கீதன் எந்தை ஆரூர் தொழுது உயலா மயில் கொண்டு. இப்படிதான் இருக்கு சாமி, என்ன பண்றது? இப்படியே குடும்பத்தையே தலை என்னைக்கு தான் அவ்வளவுதானே நானு. சரி கவலைப்படாத, உனக்கு நான் மார்க்கம் சொல்றேன்பா. சம்பந்தர் நல்ல திருநீர் பூசிய ஆதி நாயகனு, ஜோதி வடிவினன், வேதங்களை மொழியக்கூடிய கீதனு, என் தந்தை சிவபெருமான், அவர் ஆரூர்ல இருக்காருப்பா, அவர் வழிபாடு பண்ணு. நீ கவலைப்படாத, மையல் படாதே, மயக்கம் கொண்டு அஞ்சப்படாதப்பா, சுவாமி காப்பாத்துவார். நெடியமால் பிரம்மனும் நீண்டு மண் இடர்ந்து இன்னம் நேடி காண. 2 பேரும் அன்னப்பறவையாம் பன்றியாம் போய் ஒரு மண் எல்லாத்தையும் இழந்துட்டு போறாரு. திருவடியை பார்க்க அவர் பறந்து போறாரு. 2 பேரும் இதுவரை பார்க்கல. படியனார் உயர்ந்த தன்மை உடையவர், படியன் தன்மை உடையவர், பவளம் போல் ஒருவனார் செவேல் இருப்பார் நம்மப்பா. பனி வளர் மலையால் பாக வடிவினர், ஒரு மலைவான் பாகம், இமவான் மகள், பர்வத வர்தினி உயோர் பாகன். மதி பொதி சடையனார். சடை எப்படின்னா அந்த நிலவை வைத்திருக்கக்கூடிய திருச்சடை.
இந்த மதிபொதி சடையினார்னே சேக்கிலார் பெருமான் உடனே வந்துடணும். ஏன்னா இந்த வரி அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு இந்த பாட்டை. இதை வைத்துதான் அப்படியே தான் எனை முன்படைத்தான் எனும் தமிழ் மாலை சாட்டினார் வந்தொண்டர் நதி மதி பொதி தேன் அலம்பு தன் கொன்றையார் திருமலை தென் திருவாயில். தர்மபுரம் சாமிநாதனையா பாடுறது. அது முதல்ல அந்த பாட்டு பாடுறது இவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பார், சேக்கிலார் பாட்டை அப்படியே பாடி. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அழகாக பாடுவார். நதி மதி பொதி அப்படின்பார். அது மாதிரி இங்கே மதி பொதி சடையனார் மணியணி கண்டத்து எந்தோள் அடிகள் எந்தோள் வீசி நின்றாடும் என் தலைவன் மணி அணின கனஞ்சுண்ட கண்டன் ஆரூர் தொழுது உய்யலாம் பொழைச்சிக்கலாம் எல்லாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. 11வது பாடல் பதியம் நிறைவாகுது. பள்ளிதல் மாதவி குறுக்கத்தி மலர்களும் அல்லி மலர்களும் அல்லி வண்டு யாழ் செய்யும் காளி ஊரான் காளி ஊரன் நம்பி ஆரூரன் மாதிரி காளி ஊரான். காளி ஊரன் யாரு? சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான். நல்ல அள்ளி மலர்களும் மாதிரி அப்படின்ற நல்ல வண்டுகள் எல்லாம் தேன் குடித்து யாழ் போன்ற இன்னிசை செய்யக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமான் நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தன். ஒரு நாளும் தீதே நினைக்காதும் சொல்லாதவர் சம்பந்தர். சிவபெருமான் மாதிரியே அப்பாவை போலவே பிள்ளை. அது மாதிரி நல்லவே சொல்லியங்கன்னா அப்பான்னு அழைக்கிறார். அப்பா உனையலாது அரற்றாது என்ன. அதனால நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தன். எப்போதும் மறை ஞான முனிவன். 2 தடவை போடும்போது என்னன்னா அதுக்கு மேல ஒரு நல்லது இல்லை. நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தன் ஆரூர் எல்லியம் போது எரியாடும் என் ஈசன் நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் என் நாதன் சிவபெருமான் ஈசனை ஏத்து பாடல் சொல்லவே வல்லவர். இந்த பாடல பதிகத்தை சொல்லக்கூடிய வல்லமை உடையவர்கள். ஆசையா அன்பா ஒரு ஆனந்தமா பெருமானுடைய பக்தி திருவடி மீது ஒரு பற்றில்லாத பக்தியோடு சொல்லக்கூடியவர்கள் தீதிலார் ஓத நீர் வையகத்தே. இந்த நிலத்திலே கடல் சூழ்ந்த உலகத்திலே வாழ்வார்கள், ஒரு தீது கூட அண்டாது வாழ்வார்கள், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி சம்பந்த பெருமான் நமக்கெல்லாம் தைரியம் கொடுக்கிறார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீ இப்படி வாழ்ந்துட்டோமேன்னு வருத்தப்படாது. இனிமே வாழ போறது நினை. இனிமே அப்பாவுடைய வாழ்க்கை அப்பாவோட கை கொடுக்க சிவபெருமான். அது அவரோட கையினா அப்பான்றது சிவபெருமான குறி. சுவாமியோட சேர்ந்து இருக்கிறத அவன் திருவடி பேரு கொடுக்க அவன் திருக்கோயில் வலம் வர்றது அவருடைய சிந்தனையை ஒரு ஆனந்தமான வாழ்க்கை. இதை விட வேற எல்லாமே ஒரு மன்னிக்கணும் குப்பை. அவன் ஒருவன் தான் உண்மை. அதனால எந்த பந்தபாசம் எதுவாக இருந்தாலும் கடந்த நிலை சிவம் இருக்கு. தைரியமா உன் நம்ம மனசுக்கு நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு மேல ஒன்று கிடையாதுன்னு உறுதியிட்டு மனசுக்கு தைரியத்தை கொடுக்கணும். சிவாய நம்ம சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி.